வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல். ஒரு கழுதை கால் தவறி ஒரு பள்ளத்தில் விழுந்துடுது. சரி, கொஞ்சம் பெரிய சைஸ் பள்ளம் தான் அது எப்படியோ காலில் உந்தி மேல் பரப்புக்கு வர்றதுக்கு முயற்சி செய்யுது. அதற்குள் அங்கே கூடிய மக்கள் ஒவ்வொருவராக இந்த கழுதையால் இந்த விஷயத்தை செய்ய முடியாது, அதனால் மேலே வர முடியாது, அதுக்கு கால் சின்னதாக இருக்குது, அது பள்ளத்தில் சரியாக மேலே பிடிமானம் கால் வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் முடியாதுன்ற மாதிரி நெகட்டிவான கமெண்ட்ஸ் நிறைய அந்த கழுதையோட காதுக்கு போகிற மாதிரி இவங்க பேசியிருந்தாங்க. ஆனாலும் அந்த கழுதை தன்னுடைய விடாமுயற்சியை தொடர்ந்து செய்து எப்படியாவது அந்த புதைகுழியிலிருந்து மேலே நிலத்து பரப்புக்கு வர வேண்டும் என்று மிகவும் ஆர்வமாக முயற்சித்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடம், அரை மணி நேரம் போராடி ஒரு வழியாக அது நிலப்பரப்புக்கு மேலே வந்தது. அப்போது அங்கே இருந்த ஒருத்தர் அந்த கழுதைகளை கேட்குறாரு, இந்த இவ்வளோ பேர் நெகட்டிவாக கமெண்ட்ஸ் உன்னால் மேலே வர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு தாண்டி எப்படி உன்னால் நிலப்பரப்புக்கு கம்ஃபர்டபுளாக உன்னுடைய முயற்சியின் மூலமாக வர முடிந்தது அப்படின்னு கேட்டதுக்கு அந்த கழுதை சொல்லித்தான், ஐயா எனக்கு பிறவிலேயே காது கேட்காது, அதனால் இவங்க சொன்ன எந்த விஷயமும் என்னுடைய காதுக்கு எட்டலை. ஒருவேளை அப்படி என்னுடைய காது நன்றாக கேட்டு எட்டியிருந்தாலும் அதை நான் பொருட்படுத்தப் போவதில்லை. ஏனெனில் என்னுடைய முயற்சியே இறுதியானது. மற்றவர்களுடைய குறையும் குற்றம் சொல்வதும் முடியாது என்ற நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பரப்புவதும் அதில் நான் ஒருபோதும் ஃபோக்கஸ் செய்ய மாட்டேன் என்று கூறியதும். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்னென்னா, நம்ம மற்றவர்களுடைய ஏசனத்தையும் கேலியும் கிண்டலையும் முடியாதுன்னு நம்மளை பற்றி சொல்கிற ஒரு நெகட்டிவிட்டியும் எதையுமே பொருட்படுத்தாமல் நம்மளுடைய முயற்சியில் தெளிவாக இருந்து அதற்கு தேவையான முயற்சிகளை தொடர்ந்து, அதாவது கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க, கைசன், அது மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்யும்போது முடியாத விஷயங்கள் கூட இலகுவாக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.